என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்ற வலனாகிய பரிசுத்தாவினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கூட ஒரு முக்கியமான தலைப்பின் அடிப்படையிலே கடவுளுடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக, சில தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய செல்போன் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. அதை அனுப்பியவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மூத்த அண்ணியினுடைய மூத்த சகோதரன் அவர் அனுப்பினார். பெரும்பாலும் அவர் எனக்கு அனுப்புகிற அந்த வாட்ஸ்அப் செய்தியில் நான் கட்டாயம் பார்ப்பேன்னா அது ரொம்ப குறுகிய மெசேஜாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வளன்னு இந்த வசனங்களை அனுப்புறதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அவர் அனுப்புகிற அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்க, அதை பார்க்கும்போது அந்த செய்தி மிகவும் ஒரு கருத்துள்ள ஒரு செய்தியாக, ஆழ்ந்த செய்தியாக, நல்ல ஒரு உணர்த்துகிற செய்தியாக அது இருக்கும். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த வாட்ஸ்அப் செய்தி நான் பார்க்காம இருக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக அவர் எனக்கு அனுப்புவார். அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், போதகர், நல்ல ஒரு பிரசங்கியார், சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் நிறைந்த ஒரு அருமையான எங்கள் உறவினர். அவர் அனுப்புகிற அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அன்றைக்கு வந்த அந்த செய்தியை நான் பார்த்தேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் செய்தி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்டு மெசேஜ் நிறையா இருக்கும், தேவையில்லை. அதாவது எனக்கு வந்தால் போதும் உடனே நான் அனுப்ப வேண்டியது, அதை படிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, அதை என்ன அனுப்பிச்சிக்கிறாங்கன்னு கவனிக்கிறது இல்லை, சிம்பிளாக ஃபார்வர்டிங், அவ்வளோதான். இவங்க ஒரு ஃபார்வர்டிங் அத்தாரிட்டி மாதிரி ஃபார்வர்ட் பண்ணினே இருப்பாங்க. ஆனால் அவர் அனுப்புகிற செய்தி மிகவும் நுணுக்கமான ஆழமான சத்தியங்கள் கொண்ட ஒரு செய்தி. ஆகவே அந்த நாளிலே அவர் அனுப்பிய அந்த செய்தியை நான் படித்தேன். படிக்கும் போது எனக்கு அந்த செய்தி எனக்கு ஏதோ ஒரு புதிய கருத்தை சொல்கிற மாதிரி இருந்தது. அதில் அந்த செய்தியில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அது குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக அந்த செய்தியின் மூலமாக ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த செய்தியில் இருந்த அந்த வார்த்தை நான் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்தேன், யோசிக்க ஆரம்பித்தேன், சிந்திக்க ஆரம்பித்தேன். அந்த அடிப்படையில் பரிசுத்த ஆவி எனக்கு உணர்த்தின அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களோடு கூட செய்தியாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனமாய் கேளுங்கள், பொறுமையாய் கேளுங்கள். அந்த வார்த்தை வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் அனுப்பின வார்த்தை தெரியுமா? டுடே, இன்று. டுடே, இன்று, அதாவது தமிழ்னா இன்று. ஒருவேளை இந்த வார்த்தையை படிக்கும் போது நமக்கு என்ன தோணுது, ஒரு சாதாரண வார்த்தை தானே. ஆனால் அந்த வார்த்தையில் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இந்த செய்தியின் தலைப்பை நான் என்ன போட்டிருக்கிறேன்னாக்கா, டுடே, இன்று என்று பெயரிட்டுள்ளேன்னு. ஒன்று நம்ம நல்லா கவனிக்கணும். டுடே, அதாவது இன்று என்பது இது ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இன்று என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இந்த வார்த்தையின் உண்மையான ஒரு பொருள் என்ன தெரியுமா? அழைப்பு. இது நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடை குறிக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இன்று அப்படின்ற அந்த வார்த்தை இருக்க, அதனுடைய உண்மையான பொருள் என்ன? அது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது.
அது நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாய் காணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் பயன்படுத்துகிற அல்லது சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு இதை நான் செய்கிறேன், நாளைக்கு நான் இதை படிச்சு கொள்றேன், நாளைக்கு இதை பிடிச்சு கொள்றேன், நாளைக்கு நான் முடிவெடுக்கிறேன், நாளைக்கு நான் என்ன மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், நாளையிலேருந்து நான் என்ன செய்கிறேன், ஒழுங்கா இருப்பேன். இப்படி நாளை 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 என்று வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாளை நமக்கு சமயம் வாய்க்குமா? கேள்விக்குறிதான். நாளை நம்முடையதாக இருக்குமா? ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருப்பது நாளை அல்ல, இன்று, டுடே. இதுதான் ஆழ்ந்த சத்தியம். பரிசுத்த வேதாகமத்தில் நாளை குறிக்கப்படவில்லை, இன்று, டுடே. நாம் இன்று எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோன்றதுனா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை அது தீர்மானிக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த இன்று என்ற வார்த்தை ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை, செயல்படுத்த வேண்டிய வாழ்க்கை. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டது தெரியுங்களா? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இன்று, டுடே, இன்று கர்த்தராகிய இயேசு இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நாளை என்று சொல்லப்படவில்லை, நாளைக்கு பிறப்பார் என்று சொல்லப்படவில்லை, இன்று என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இன்று பிறந்ததற்கான எல்லா அடையாளங்களும் அன்றே தெளிவாய் தூதர்களால் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த இன்று என்ற வார்த்தை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இன்று என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டவை, நம்முடைய வாழ்க்கை செயல்முறைகளில் சம்பந்தப்பட்டவை. ஏன்? அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பாய் காணப்படுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்றுங்க, இன்று இன்னைக்கு போச்சுனாக்கா நாளைக்கு வராது. இன்னைக்கு நம்ம செய்ய தவறின காரியங்களை நாளைக்கு நாம் செய்ய நினைத்தால் நம்மளால முடியாது. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன கொரோனா லாக்டவுன் அறிவிக்க போறாங்க. இந்தியா முழுவதும் இந்த கொடூர வைரஸ் கிருமி பரவி இருக்கிறது. தேசம் முழுவதும் லாக்டவுன், முழு அடைப்பு அறிவிக்க போறாங்க. நாளிலிருந்து அமுலாக போகிறது. ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு முன்னிய நாள் இன்று. இன்றோட கடையெல்லாம் க்ளோஸ். என்ன செய்தாங்க ஜனங்க? எல்லா இடத்திலும் காய்கறி, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எல்லா இடங்களும் ஜனங்க கூய்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டா நாள் போச்சு. அப்ப லாக்டவுன் ஆயிட்டா அதுக்கப்புறம் கடையும் கிடையாது, எந்த பொருளும் வாங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, வெளியே போக முடியாது, எதையும் வாங்க முடியாது.
அப்படின்னா ஜனங்க என்ன செய்தாங்க, அந்த நாளை இன்று எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, அந்த நாளை இன்று எல்லாத்தையும் வாங்கிடணும். எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, உணவு பொருள், காய்கறி, இன்னும் என்னென்ன தேவையான பொருளோ அத்தியாவசியமான எல்லா பொருள்களையும் வாங்கி வைத்து கொண்டார்கள். ஏன்? நாளைக்கு கிடைக்காத, நாளைக்கு கடை இருக்காத, நாளைக்கு ஷாப் இருக்காத, நாளைக்கு இந்த பொருள் கிடைக்காத. அப்ப பாருங்க, இன்று என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. அதனுடைய வாழ்க்கையின் செயல்முறையை வழிவகுக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் செய்ய தவறின காரியங்களை, செயல்களை நாளைக்கு நாம் செய்யவே முடியாது. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த இன்று என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. டுடே. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்த ஒரு கள்ளன், மிகவும் கொடூரமானவன், பயங்கரமானவன், கொலையாளி, கொடூரமான குற்றங்களில் கைது செய்யப்பட்டவன், அவன் தண்டிக்கப்படுவது நியாயம். அவன் மரிக்க போகிறான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை அவன் கடவுள் என்று அறிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான். அவ்வளவுதான். அந்த நேரம், தட் மூமெண்ட், அவன் என்ன பண்றான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை உடனே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலங்க. எப்போ எந்த நொடி பொழுதிலே அவன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று, பரிசுத்தர் என்று, பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அறிந்து கொண்டானோ, பரலோக ராஜ்யத்திற்கு அவர்தான் சொந்தக்காரர் என்று தெரிந்து கொண்டானோ, அறிந்து கொண்டானோ, புரிந்து கொண்டானோ, உணர்ந்து கொண்டானோ, அந்த நொடி பொழுதே immediately he began to start. அவன் ஜெபிக்க கேட்க ஆரம்பிக்க பார்க்கறாங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும், நினைத்தருளும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணலங்க. அவன் இம்மிடியட்லி, உடனே அந்த நேரத்தில் அவன் கடவுளை நோக்கி அவன் கதறுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும். இயேசு பார்த்தார் பாருங்க. சரிப்பா, நீ கேட்டல்ல, நாளைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல. நோ, ஜீசஸ் immediately replied. உடனே சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். டுடே you will be with me in paradise. டுடே, இன்று, நாளைக்கு இல்லப்பா. இப்ப நீ கேட்டல்ல, இந்த நேரத்தில், இந்த நாளில, இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வார்த்தை, என் உள்ளத்தை தொட்ட வார்த்தை. இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாளே தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. இன்னைக்கு அனைவருடைய ஒரு எண்ணம் என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்திக்கலாம், நாளைக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். நோ, நாளை யாருடையது? நாளை யாருடையது? நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? ஆகவேதான் இன்று, இன்று. அப்ப நாளை குறித்து பெருமை பாராட்டுதலுடைய பொருள் என்ன? நாளை என்பது நமக்கு உறுதியானது அல்ல, நாளை என்பது நமக்கு சொந்தமானது அல்ல. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடிக்க வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க, இன்று செய்வதை நன்றே செய், இன்று செய்வதை நன்றே செய். காலத்தை தள்ளிப்படக்கூடாதுங்க. நாளைக்கு அல்ல, நாளை நம்முடையது அல்ல. நாளை நாம் நினைப்பது நமக்கு நடக்காது. நாளை செய்ய வேண்டியது நாளை செய்ய முடியாது. இன்று செய்ய வேண்டியது இன்றே செய்ய வேண்டும். ஏனால் அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்முடைய செயல்பாட்டை அது தீர்மானிக்கிறது, நம்முடைய வழியை அது நமக்கு தீர்மானிக்கிறது. இன்று, டுடே இஸ் a special day for us. வேதாகமத்தில் இயேசு ஒரு அழகான உரிமையை சொல்றாரு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம்
16 21 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு ஐஸ்வர்யமா தன் நிலத்துல நிறைய விளையுது, விளைச்சல் அதிகமாகுது. அவன் என்ன சொல்றான், நிறைய வளைஞ்சு போச்சு தானியம் எல்லாம், நான் என்ன செய்ய போறேன்னாக்கா இன்னும் நிறைய அதாவது அந்த கோபுரங்கள்லாம் கட்டி அந்த விளைச்சல் எல்லாம் நான் சேர்த்து வைக்க போறேன். அப்படி சேர்த்து வச்சா எனக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் அவன் பிற்கால வாழ்க்கைக்கு நிறைய உதவுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். மனசுல நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், செய்யல. ஜஸ்ட் தாட், நினைச்சா அவ்வளவுதாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு பாருங்க அவனை பார்த்து, மூடனே, யூ ஃபூலிஷ் மேன், மூடனே, இன்று இரவு உன் ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சுக்கிறிய நாளைக்குன்னு, அதெல்லாம் யாருடையதாகுமா? யாருடையதாகும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று கடவுளுடன் நாம் சரியாக இருக்கிறோமா? நாளைக்கு நான் பார்த்துக்கலாங்க, நாளைக்கு நான் பைபிள் படிச்சுக்குவேன், நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிப்பேன், அதெல்லாம் இல்லை. வேதத்தில் வாசித்து பாருங்க, எபிரேயர் 3:15 வேதம் சொல்லுகிற, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்கறீங்கன்னாக்கா உடனே செயல்படு, உடனே வாழ்க்கை ஒப்புக்கொடு, ஒன்றை ரட்சிக்கப்படு, ஒன்றை மனம் திரும்பு. இந்த வசன வேதத்தில் திரும்ப வருது பாருங்க. சங்கீதம் 95:7-8, எபிரேயர் 3:7-8, எபிரேயர் 4:7 வசனங்களை வாசித்து பாருங்க. இதே வார்த்தை வரும். அப்படின்னா இந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. இன்று 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 என்பது, அதாவது கடவுள் நம்மோடு கூட பேசும்போது நாளைக்கு அப்படின்னு அந்த வார்த்தை நமக்கு வரக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம். கடவுள் இன்றைக்கு என்னோடு கூட பேசுறார் என்றால் நான் இன்று என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்தில் சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் 6:2 வேதம் சொல்லுகிறது, இதோ இப்போதே அனுக்கிரக காலம், இப்போதே ரட்சணிய நாள். Now is the favorable time. Now is the day of salvation. நாளைக்கு ரட்சிப்பு இல்லைங்க, நாளைக்கு அணுகிற காலம் இல்ல, இன்று, டுடே. இன்றுதான் ரட்சணிய நாள், ரட்சிக்கப்படுகிற நாள் இன்று. இன்றைக்குதான் நமக்கு சாதகமான ஒரு நாள். அப்படின்னா இன்று என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? இன்றே கடவுளை தேட வேண்டும், இன்றே மனம் திரும்ப வேண்டும், இன்றே ரட்சிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நாமே ஒரு நேரத்தை தீர்மானிக்க கூடாது, தீர்மானிக்க முடியாது. ஆகவேதான் ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கிறது, செட்டிங் aside a more convenient time to receive Jesus may not be an option. நான் கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நேரத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு நாம் ஒரு ஆப்ஷனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் வாடுகிற இந்த உலகம் நிச்சயமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இன்று என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட வேண்டிய ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அழைப்பு கொடுக்கிற வார்த்தை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோமா, அது நமக்கு உணர்த்தப்படுகிறதா, உடனே நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நடந்த ஒரு உண்மை சம்பவம், சாது சுந்தர் சிங் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு சமயம் ஒரு இடத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு தொழிலதிபர் வருகிறார். அவருக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல ஆசைப்படுகிறார். ஆனால் அவரோ என்ன சொல்றார் தெரியுமா? ஐம் சாரி, இல்லைங்க, நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ நேரம் கிடையாது,
பிறகு பார்த்துக்கலாங்க, நான் இன்னொரு டைம் அப்போ வரேன், நீங்கள் வந்து எனக்கு இயேசு அன்பை சொல்லுங்கன்னு சொல்கிறார். சாது சுந்தர் சிங் மிகவும் வேதனையோடு அவர் புறப்பட்டு செல்லுகிறார். சில மாதங்கள் கழித்து மீண்டும் அவர் அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த மனிதரை சந்திக்கும்படியாக அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் கண்ட காட்சினா தெரியுமா? அந்த தொழில் அதிபர், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்ன அந்த தொழில் அதிபர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். மரண படுக்கையில் துடித்து கொண்டிருக்கிறார். அவர் சாது சுந்தர் சிங்கை பார்த்தவுடன் கோவென்று கதறி அழுகிறார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், அன்னைக்கு நீங்க எவ்வளோ எனக்கு வாய்ப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல ஆசைப்பட்டீங்க, முயற்சி பண்ணீங்க. ஆனா நானோ அந்த நாளை ஒதுக்கி விட்டு நாளை பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் காலை கடித்து விட்டேன். ஆனால் இன்றைக்கோ நான் மரண படுக்கையில துடித்து கொண்டிருக்கிறேன், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிவிட்டார். பரிதாபம், பரிதாபம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்போது இருக்க வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை செய்யலாம், நாளை மனம் திரும்பலாம், நாளை ரட்சிக்கப்படலாம், நாளை ஜெபிக்கலாம், நாளை வேத வாசிக்கலாம், நாளை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று நம்முடைய காரியங்களை தள்ளி போடுவது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல தவறான காரியங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இன்று செய்ய வேண்டியதை நன்றே செய்ய வேண்டும், அன்றே செய்ய வேண்டும். இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், மாற வேண்டும். இன்று இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.